ISL நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பத்தி இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. ரீசெண்டா AIFF அண்ட் ISL கிளப்ஸுக்குள்ள நடந்த மீட்டிங்ல என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கு அதை நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். சென்னை FC கம்பேக் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறதையும் அப்டேட் பண்றேன். அண்ட் இது மட்டும் இல்லாம PKL சீசன் 12 சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எப்போ வருவாங்கிறதுக்கான ஹிண்ட் இருக்கு. முக்கியமா தமிழ் தலைவாசோட பிளேயர்ஸ். ஆகாஷ் இந்தியா பெங்களூர் புல்ஸை பத்தி சொல்லியிருக்கிறது, அஸ்லம் இனாம்தார் அவங்க டீம் பிளேயர்ஸை பத்தி சொல்லியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. முக்கியமா சஞ்சு சாம்சன் டிராமா இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல அப்டேட் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all, Pro Kabaddi League Season 12 இல்ல மற்ற நியூஸ்ல இருந்து போயிடுவோம். அண்ணா சஞ்சு சாம்சனோட அப்டேட் தான் இது. நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஸ்டே ஆக போறாரு. அது ஆல்மோஸ்ட் சஞ்சு சாம்சனே கன்ஃபார்ம் பண்ணாருங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்குன்னு. இன்னைக்கு பார்த்தா திடீர்னு சஞ்சு சாம்சனே ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட ரிக்வஸ்ட் வச்சிருக்காராம். அதாவது IPL 2026க்கு முன்னாடி என்னை ட்ரேட் பண்ணி விட்டுருங்க, இல்லாட்டி என்னை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, நான் ஆக்ஷனுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நம்ம போன வருஷமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பிகாஸ் சஞ்சு சாம்சனை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வச்சிருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கிளப்ல இருக்கிறப்போ. ஸோ அப்படி இருக்கிறப்போ சஞ்சு சாம்சன் கண்டிப்பா ஸ்டே வாங்க மாட்டாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிறது முன்னாடியே கன்ஃபார்ம் ஆன விஷயம் தான். பட் இடையில திடீர்னு ஒரு சில ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயே தான் சஞ்சு சாம்சன் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொருளை கிளப்பி விட்டாங்க. ரூமர், அதுக்கு மேல ஒரு ரூமர், ரூமருக்கு மேல ஒரு ரூமர் அப்படிங்கிற மாதிரி அவரை சுத்தி இப்போதைக்கு எல்லாமே பரவிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு அஃபிஷியலா இருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட கேட்டிருக்காரு ஓப்பனாகவே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லாட்டி ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அதற்கு ராஜஸ்தானோட பதில் இன்னும் கன்ஃபார்மா எதுவுமே சொல்லலைங்கிறது தான் இருக்கு. அதாவது இதுதான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் எதையும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல, பேசிட்டு சொல்றாம்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க போல. பட் சஞ்சு சாம்சன் கன்ஃபார்ம் அந்த டீம்ல இருந்து ரிலீவ் ஆக போறாரு, இல்ல ட்ரேட் ஆக போறாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற தகவல். பட் இப்போ அவர் எந்த டீமுக்கு போக போறாரு அப்படிங்கிறதுக்கான தகவலும் சுத்திட்டு தான் இருக்கு. ஸோ அவரை ட்ராப் பண்றதுக்கு, அதாவது அவரை எடுக்கிறதுக்கு KKRும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, CSKவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது இல்லாம மற்ற ஒரு சில டீம்ஸும் அவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் எப்படி இருந்தாலும் சஞ்சு சாம்சன் டீம் மாற போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் எந்த டீம்ங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த டீமுக்கு அவர் போனா உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறதையும் மறக்காம உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த விஷயம் இந்தியன் சூப்பர் லீக் பத்தினது. அதாவது ISL மீட்டிங் அப்படிங்கிறது ஒன்று இப்போ நடந்துருந்துச்சு. AIFF ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ISL கிளப்ஸோட ஓனர்ஸ் ஆர் CEOஸை கூப்பிட்டு இப்போதைக்கு மீட்டிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ISL கிளப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஈஸ்ட் பெங்கால் முகமதான் கிளப் இவங்கெல்லாம் மட்டும் விர்ச்சுவலி பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மற்ற எல்லா கிளப்புமே மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போதைக்கு இந்த மீட்டிங்ல என்ன முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு AIFF கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது இங்க இந்தியால இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு ஹை டயர் லீக் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது ISL இல்ல வேற ஏதாச்சும் டாப் டயர் லீக் கண்டிப்பா நாங்க நடத்துவோம் அப்படிங்கறத இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த டாப் டயர் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா ISL இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா இன்னொரு சோர்ஸ் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ISL கண்டிப்பா இந்த வருஷம் நடத்துவோம், பட் அதற்கு முன்னாடி சூப்பர் கப் நடத்த வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. வாய்ப்பெல்லாம் கிடையாது, கண்டிப்பா சூப்பர் கப் நடத்திட்டு தான் அதுல இருந்து ISL அப்படிங்கிறதுக்குள்ள மூவ் ஆன் ஆகாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் AIFF இப்போதைக்கு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ எக்ஸ்டென்ஷன் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் எங்களோட கையில கிடையாது, அது எல்லாமே FIFA தான் ஃபாலோ பண்றாங்க, அவங்க கையில தான் இருக்கு அப்படிங்கறத கிளப்புக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய கிளப்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுங்க எங்களுக்கு பிளேயர் சைனிங்க்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் அதற்கு AIFF இப்போதைக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க, அது எங்க கையில இல்லப்பா, அது எல்லாமே FIFA தான் ஃபாலோ பண்றாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு கிளப்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சூப்பர் கப் ஆடுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸோ இங்க AIFF என்ன ரூல்ஸ் வைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளப்ஸ் சைனிங்ல இருந்து எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதும் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு மீட்டிங்ல பேசப்பட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சூப்பர் கப் கண்டிப்பா ஆடியே ஆகணும். சூப்பர் கப்புக்கு அப்புறம் தான் அது ISL இல்ல எனி அதர் டாப் டயர் டோர்னமெண்ட் நடத்தப்படும் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ ISL நடக்க போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், பட் சூப்பர் கப் நடக்க போறது கன்ஃபார்ம் நியூஸ். இப்போதைக்கு மீட்டிங்ல இதெல்லாம் தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் மேலும் ஒரு சில மீட்டிங்ஸ் வைக்கப்படும், அந்த அப்டேட் அதை பத்தி கொடுக்கப்படும்.
வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பர்சனலாக டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா AIFFக்கும் ISLக்கும் திரும்பவும் ஒரு மீட்டிங் நடக்க போகுது. 1-2 மீட்டிங்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த வாரத்துக்குள்ள. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத. அதெல்லாம் சரிடா, சென்னை FC வருமா வராதான் சொல்லவே இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். சென்னை FC அப்படிங்கிற ஒரு டீம் கண்டிப்பாக திரும்பவும் ரிட்டர்ன் ஆக போகுது. சூப்பர் கப்புக்கோ இல்லை ISLக்கோ அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போதைக்கு சென்னை FC அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாரையும் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர இது அவங்க மட்டும் பண்ணல. ஆல்ரெடி பெங்களூர் FCயும் அவங்க பிளேயர்ஸுக்கு கொடுக்க போகிற பேமெண்ட்டை நாங்கள் நிறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லா கிளப்ஸுக்கும் இந்த சுச்சுவேஷன் ஏற்படும். பட் ISL பெங்களூர் FC தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கிளப் அப்படிங்கிறனால பெருசாக பேசப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. மற்றபடி சென்னை FC திரும்ப ரிட்டர்ன் ஆயிடும் கைஸ். மேக்ஸிமம் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நாம கபடி நியூஸ்க்குள்ள வருவோம். ரீசெண்டா ப்ரோ கபடி லீக் சீசன் 12 பத்தி நம்ம பெங்களூரு புல்ஸோட ஒரு ஆஸ்தான ரைடர், பிரைமரி ரைடர் ஆகாஷ் கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆகாஷ், உங்களோட மெசேஜ் டு புல்ஸ் ஃபேன், அதாவது பெங்களூர் புல்ஸ் ஃபேன்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஈசாலா கப் நம்தே அப்படின்னு தலைவன் சொல்லியிருக்காப்புல. எஸ், அவர் வந்து ஈசாலா கப் நம்தே அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம் லைவ்ல சொல்லியிருக்காரு. அது நம்து ஆக்குவாரா இல்லையாங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம புனேரி பல்டனோட கேப்டன் நம்மளோட அஸ்லம் இனம்தர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரும் அந்த இன்ஸ்டாகிராம் லைவ்ல இருந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த சீசன் 3-4 யங்ஸ்டர்ஸ் எங்க கிட்ட இருக்காங்க அண்ட் முக்கியமா அதுல ஆதித்யா ஷிண்டே வந்து வேற ஒரு வெர்ஷன் நீங்க பாப்பீங்க. ஆதித்யா ஷிண்டேவோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஓகே, ஏதோ ஒன்று குக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுல இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நிஜமாவே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாக்குறதுக்கு. ஏன்னா இப்போதைக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் புனேரி பல்டன் மேலே இருந்திருக்கு பிகாஸ் ஆஃப் அஜய் தாக்கூர்ங்கிறது தான் உண்மை. அதே இப்போ நம்ம அப்படியே தமிழ் தலைவாசி விஷயத்துக்குள்ள வருவோம். தமிழ் தலைவாசி வந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. நம்மளோட அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமார் சொன்ன விஷயத்தை தான் போஸ்டா போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு பாய்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்டா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்டென்சிட்டி எல்லாமே செம்மையா இருக்கு. நாங்கள் வந்து கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அண்டு பயங்கரமா புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்து என்ன வேணுமோ அதை கொடுத்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ப்ரோக்ரஸ் வந்து நல்லாவே எங்களுக்கு கண்ணில் கூட தெரியுது. ஸோ அதனால நாங்கள் வந்து சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட இடம் வந்து கண்டிப்பாக இப்போதைக்கு சூப்பராக இருக்கு. நாங்கள் பார்க்கவும் நல்லா இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் போக போக நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஸோ இந்த சீசன் ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கோச் அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமார் சொல்லியிருக்காப்புல. அதுதான் போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. அவங்க போஸ்ட் போட்ட உடனே எனக்கு 10-15 DM இது என்னன்னு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அதனால அப்டேட் பண்ணிட்டேன். இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாசி அப்டேட் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோயின் சஃபாக்கி வந்து கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது என்னன்னா அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு, சீக்கிரம் வந்து சென்னை சேர்ந்துவார் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் தான் அது. இன்னும் 2 or 3 டேஸ்ல வந்து முக்கியமா நம்ம மோயின் சஃபாக்கி தமிழ் தலைவாசில ஜாயின் பண்ணிவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. மற்றபடி மற்ற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் முக்கியமா ஈரானியன் பிளேயர்ஸ், ஆக்சுவலி ஃபசல் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், மற்றவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ நான் முன்னாடியே சொன்னது தான், அடுத்த வாரம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே அரைவ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற தகவல் இப்போதைக்கு இருக்கு, இன்க்ளூடிங் முகமது ரசா சடவுலி சிஎன்ஏ. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சு வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் குறைகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.